ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராணிப்பேட்டில் இருக்க காஞ்சனகிரி மலைக்கு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலில் பூஜை நடந்துகிட்ருக்கு. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹில்ஸுக்கு போகிறதுக்கு ரூட் இருக்குது. அப்படியே மேலே போய் பார்க்கலாம். லொக்கேஷனு செம்மையாக இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு மலை, இங்கே ஒரு வழி போகுது. இதுதான் மணிப்பாறை செல்லும் வழி. பாறையை தட்டணும் அப்படின்னா மணி சவுண்டு கேட்கும். ஓகே, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். எல்லாம் மலை மேலே தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாம் அந்த பெல்பாறை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. சரி, ஓகே, நாமளும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம பாதை, டாப் வியூ இப்படி இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்ம வியூ இருக்குது. நம்ம மேலே போயிட்டு அந்த வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாறை. அந்த பாறை மேலே ஏறிட்டு மேலே போய் தான் ஐ திங்க் அந்த பெல் பாறை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஷார்ட்கட்டில் இப்படியே இறங்குறாங்க. ஆனால் நம்ம போக முடியாது. இப்படி அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். சூப்பராக இருக்குது. நம்ம மேலே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா காரில் வந்தோம். ஆனால் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சைடு வியூவிலெல்லாம் வந்து சைட்லலாம் அந்த எந்த சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அதனால் கொஞ்சம் அந்த டேர்னிங்லாம் திரும்பும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஹைட்டும் கிடையாது மலை. அந்த வியூ தெரியுதுங்களா? அந்த சைடு இருக்கும். சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க மலை மேலே வர்றதுக்கு. அங்கே மேலே ஒரு இது இருக்குது, கோயில் தான் நினைக்கிறேன். அதுவும் அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம்.
அந்த டாப்புக்கு போகலாம். அங்கே ஒரு கோயில் இருக்குது, அதனால் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இந்த மலையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கூகுள் மேப்பில் போட்டோம் அப்படின்னா அது வேறு ஒரு வழி காட்டுது. அந்த வழியில் போயிட்டு தேடி பார்த்தோம். பட் ஆனால் இந்த மலையோட அப்படியே இந்த எண்டு லாஸ்ட்டு எண்டில் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூகுள் மேப் கொண்டுட்டு போய் வழி விட்டுருச்சு. அங்கே போய் விசாரித்தப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் தாண்டி ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, ரிட்டன் போங்க. கூகுள் மேப் போட்டிங்கன்னா அப்படி தான் காட்டும். நீங்கள் அங்கேயே போயிட்டு வர லால்பேட்டை ஜிஹெச்னு பார்த்தோன்னா அந்த இடத்துலேயே ஒரு போர்டு, மஞ்சள் கலர் போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வர வேண்டியது தான். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோடு உள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா காருக்கு 50 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே வர வேண்டியது தான். மேலே ஏற ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம வியூ கிடைக்குது. நம்ம ஊட்டி கொடைக்கானலில் விடிய காலையில் ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ வெயில் இல்லை, அதனால் கிளைமேட்டும் அட்டகாசமாக இருக்குது. எடுத்துட்டேன். அங்கே ஒரு மலை இருக்குது பாரு, சூப்பராக இருக்குது. அது குவாரியாக இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது. ஐ திங்க் அந்த மணி பாறைக்கு மேலே போகிறதுக்கு இந்த வழியாக தான் மேலே போகணும். இங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது, அது போய் பார்த்துட்டு டாப் இல்லை இல்லையா, அதனால் அங்கேருந்து போனோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே போகிறேன். இதை பார்த்துட்டு அப்படியே இந்த மலையோட அந்த பக்கமும் பார்க்கணும்ல எப்படி இருக்குன்னு. இங்கே வழி இருக்குது, போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க. இந்த மலை மேலே எது பார்த்தா சுற்றி பார்க்குறதுக்கு சுற்றியும் மலை தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் ஃபுல்லாக மலை தான் தெரியுது. எல்லா சைடுமே மலை தான் இருக்குது. இங்கே ஒரு மலை, இங்கே மலை. இந்த ஊட்டியில் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மலையில் ஒரு இடத்துக்கு போவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே எல்லா இடமுமே வேறு லெவலில் இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி வியூ இருக்குன்னு சொல்லிட்டு. காற்றும் சில்லுன்னு அடிக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு இல்லை, இல்லை என்னமோ எழுதியிருக்கு. எல்லாம் இங்கே வந்து போகிறவங்க எழுதியிருப்பாங்க போல். இது மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டோ அப்படி தான் தோணுது, போய் பார்க்கலாம். ஏய் சூப்பர்ப்பா. இல்லை உள்ள மேலே ஏதோ சாமி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தீபம் ஏற்றி வைப்பாங்கள்ல அந்த இடம் ஃபுல்லாக கரியாக இருக்குது பாரு. இந்த வியூ பாருங்களேன், அப்பா செம்மையாக இருக்குது. என்னடா வியூ பாரு செம்மையாக இருக்குன்னு சொல்கிறானேன்னு திட்டாதீங்க. எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். நான் நினச்சி வந்தது சும்மா சாதாரணமாக இதுக்கு முன்னாடி நம்ம போன மாதிரி மழை இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் அது மாதிரி இல்லை, அது அதை விட சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரி பக்கத்தில் தான் ரோடு இருக்குது. ஐ திங்க் நம்ம அதில் தான் வந்தோம்னு நினைக்கிறேன், ஆனால் அதில் தானான்னு கன்ஃபார்ம் தெரில. ஆனால் அந்த மலை மேலே ஏறுறதுக்கும் நல்லா வழி இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா மலை மேலே ஏறலாங்க, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த அடர்ந்த காடு மாதிரிலாம் இல்லை, இந்த மரம்லாம் பாருங்களேன், இந்த இங்கே இருக்குது இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன மரம் தான் இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணி நம்ம ஏறி போகிறது சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு மலை இருக்குது. அப்படியே இந்த மலையை அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா அந்த ஊரெலாம் இருக்குது. உங்கள் ஊர் மாதிரி ஒன்று இருக்குது, அதை கிராஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த மலை மேலே போகலாம்.
இந்த மலை மேலே போயிட்டு அப்படியே அந்த இதை ஒட்டி இந்த ஏரி ஒட்டி அப்படியே போனோன்னா, ஏரி ஒட்டி பாதையே இருக்குது, நல்லா தெளிவாக தெரியுது. இந்த பாதை மேலே போனோன்னா அந்த மலை மேலே போகலாம். ஏன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு வியூ தெரியுது. ஃபுல்லி இந்த சைடெல்லாம் க்ளவுடாக தெரியுது, க்ளவுடியாக தான் இருக்குது. இங்கே ஒரு மலை தெரியுது. இந்த மலையில் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து சூப்பராக இது வரைக்கும் மலை. இந்த இடத்துல நடுவில் ஒரு மலை இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன குன்றுகளாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் இப்போ நம்ம நிற்கிற இந்த மலையோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம வந்து அந்த மணிப்பாறைக்கு மேலே போகலாம். அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வழி பாருங்கள், படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க. கரெக்டாக இது மேலே ஏறுறதுக்கு வச்சுருக்காங்க. அப்படியே மேலே போயிட்டு மணிப்பாறையை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அப்படியே முன்னாடி போகலாம் வாங்க. இங்கே ஒரு பாதை தெரியுது, அந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போவையில் நடுவில் ஒரே ஒரு பாதை மட்டும் தெளிவாக தனியாக தெரியும்ல, அந்த ஏரிக்கு போகிறதுக்கான பாதைன்னு நினைக்கிறேன். தெரியுதா? கிளியராக தெரியுதான்னு தெரில. அங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கேருந்து பார்க்கையில் அந்த 2 பக்கமும் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. நடுவில் மட்டும் ஒரு சின்ன ரோடு மாதிரி தெரியுது. நான் முடிஞ்சால் இது வீடியோவில் தெரியுதான்னு பார்க்குறேன் எடிட் பண்ணும்போது. இல்லைனா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இங்கே சாதாரணமாக இறங்கி போகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ரிஸ்க் அதிகம் தான். ஆனால் இறங்கி போகணும் அப்படின்னா கீழே வரைக்கும் இறங்கி போகலாம், அந்த மாதிரி இருக்குங்க வழி. ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு. அதில் தெரியல அப்படின்னா இதில் நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி போடுறேன். சூப்பராக இருக்குங்க வியூலாம். நான் ஊட்டியில் போனால் கூட இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே வெறும், எனக்கு தெரிஞ்சு நான் வரும்போது தாம்பரத்துலேருந்து வெறும் 98 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. ஆனால் என்ன, நான் நினச்சதை விட மோசமாக சறுக்குது பாருங்கள். செம்ம வியூவு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே இந்த வழியில் இறங்கினா ஈஸியாக இறங்கி போயிடலாம். உள்ளது சேஃப்டியாக இறங்க தெரியும். ஷூலாம் பக்காவாக இருந்துச்சுன்னா அசால்ட்டாக இதில் இறங்கி கீழே போகலாம். ஏறி வர்றதுனாலும் ஏறி வரலாம். ஏன்னா ஏறி வரையில் மூச்சு தள்ளும். நான் தப்பான பாதையில் போயிட்டுருக்கேன். அதனால் அப்படியே மேலே ஏறிடலாம். என்னென்னா, நான் ஒரு வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், அந்த காட்டுக்குள்ளே போவேலாம் எனக்கு இருக்கிற பெரிய பயமே ஸ்னேக் தான், பாம்பு தான். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி மரம் தான் இருக்குது. ஒன்றும் பெருசாலாம் தனியாலாம் மரம் இல்லை. காடு மாதிரி அடர்ந்து போயெல்லாம் இல்லை, தனித்தனியாக இருக்குது மரம். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பாறையிலையும் ஏதோ ஒரு பேர் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஆசையாக இருக்குது இந்த மலையிலேருந்து அந்த மலை மேலே ஏறணும். இந்த மலையிலேருந்து ஒரு மலையும் பக்கத்துலேயும் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீயாகவும் இருக்கா, அதனால் ஏறுறது ஈஸியாக இருக்கும். செம்மையாக இருக்குது வியூ. போகவே மனசு இல்லை இங்கேருந்து. இந்த பாதையில் தான் இப்போ மேலே ஏறணும். ஓகே, நம்ம போய் அந்த பாறையை பார்த்துடலாம். இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த பாறை தான். அந்த பாறையை போய் பார்த்துடலாம். நம்ம வரும்போது ஷாஷா கூப்பிட்டு வந்தோம். சரி, தனியாக போகிறோமே, காரில் மேலே வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதுனால. நம்ம மேலே வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 கேங் வந்துச்சு. பசங்களாக தான் வந்தாங்க. அதில் ஒரு கேங் நம்ம ஷாஷாவை பார்த்துட்டு பயந்து கீழே விழுந்து எழுந்திரிச்சு ஓடுறாங்க. எல்லாம் வந்துட்டு போன பாதை இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ஏறுறதுக்கு, செம்ம ஈஸியாக இருக்குது. பாறையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதனால் வலிக்கிட்டெல்லாம் ஓடலை. போன தடவை தான் ஒரு 2 மலையில் ஏறும்போது கீழே வலிக்கிட்டு விழுந்து அடிபட்டு போனேன். இங்கே தான் அந்த பாறை இருக்குன்னாங்க. அது எந்த பாறைன்னு தெரிலையே. காடாக தான் இருக்குது ஃபுல்லாக.
எந்த பாறையாக இருக்கும்? ஒருவேளை அந்த பக்கமாக இருக்குமோ? அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். மேலே இருக்குது, அங்கே தான் பெல் அடிக்கிறாங்க, சவுண்டு கேட்குது. அந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வழியாக தான் போகணும். நம்ம முதல்ல வரதா இருந்தால் அங்கேருந்து இப்படி வந்திருக்கலாம். நம்ம அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இப்படி வந்துட்டு சுற்றி போகிறோம். போய் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், மேலே போக முடியாது. ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ தூரம் தேடி வந்ததுக்கே வந்து இந்த பாறை தான். இங்கே பாருங்க, இதில் ஒன்றுமே கேட்கல. நம்ம வந்து இந்த பாறையை பார்க்குறதுக்கு தான். பாருங்கள், இதுலேருந்து மணி சவுண்டு வருது. இதில் அடித்தா ஒன்றுமே இல்லை, டொக்கு டொக்குன்னு தான் சவுண்டு கேட்குது. ஆனால் இந்த பாறையில் அடித்தோம் அப்படின்னா சவுண்டு செம்மையாக வருது. அசல் பெல்லில் அடிக்கிற மாதிரியே சவுண்டு வருது. அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆத்தாச்சு. ஆனால் இந்த மாறை ஏறுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த இடம்லாம் லேடிஸ்லாம் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். வலி மாதிரி இல்லை. சஞ்சய் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்படியே இந்த டாப் வியூ போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். பயங்கரமாக இருக்குது பாறையெல்லாம். நான் எதிர்பார்க்கல. பாறையோட உச்சிக்கு வந்துட்டோம். நம்ம முதல்ல அந்த ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, அங்கே தான் இருந்தோம். அந்த பனைமரம் தெரியுது பாருங்கள், அங்கே இருந்தோம். இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஆனால் மூச்சு தான் பயங்கரமாக வாங்குது. எதிர்பார்க்காத வியூவு. திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன்னு திட்டாதீங்க, மனசு அப்படி சொல்லுது. அன்எக்ஸ்பெக்டடாக நான் எதிர்பார்த்து வந்த மாதிரி சின்னோண்டு மழையாக இருக்கும், ஏறினமா ஒரு 1 ஹவரில் இறங்கினமான்ருக்கலாம். ஆனால் இங்கேருந்து இறங்கவே மனசு வரல. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ராக்கு பயங்கரமாக பெருசாக இருக்குது. அது மேலெல்லாம் ஏறுனா செம்மையாக இருக்கும். இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இருக்குது. இந்த பாறைக்கும் மரம்லாம் நம்ம காட்டில் நட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்கள். கீழே இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன செடிங்க. இது மேலாம் ஏறலாம். ஃபுல்லாக நேம் எழுதி வச்சுருக்காங்க பாறை ஃபுல்லாக. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அடையாளம் போல். ஓகே, அப்படியே நம்ம கீழே இறங்கிடலாம். ஒரு ரவுண்டு வியூ பார்த்துடலாமா? அப்படியே பாருங்கள், அங்கே ஒரு ஏரி இருக்குது, அங்கே ஒரு நீர்நில ஏரி, இங்கே ஒரு ஏரி, இங்கே ஒரு ஏரி, இங்கே ஒரு ஏரி இருக்குது. இங்கே விவசாயம் பண்ணுறாங்க, தண்ணி நிப்பாட்டி வச்சுருக்காங்க வயலில். இங்கே ஒரு சின்ன குட்டை இருக்குது, அங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஏரி தான். அந்த மலை இருந்தாலே மலையை சுற்றி ஏரி நிறைய இருக்குது.
ஆனால் மலையை அழிக்காமல் விட்டுட்டோம்னா இன்னும் நிறைய ஏரி நீர்நிலை தண்ணி பற்றாக்குறையெல்லாம் இருக்கவே இருக்காது போல். இந்த பக்கம்லாம் சூப்பராக இருக்குது, ஃபுல் வியூ இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த எப்படி சொல்கிறது, ஸ்னோ மாதிரி அந்த புகை மாதிரி அப்படியே எல்லாத்தையும் மறைச்சி நம்ம ஊட்டியில் டாப் ஹில்லில் நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மலைக்குன்றுகள் தான், செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. ஒரு மலையும் ஏறி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும். அவ்வளோ மலையும் ஏறி இறங்கி முடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேலே வரைக்கும் ஏறிட்டு இறங்கியாச்சு. அப்படியே இறங்கி கார்கிட்ட போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏறும்போது மலையில் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை. நமக்கு கரெக்டாக நம்ம போகிற வழி கரெக்டு தானான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றி இந்த மலையோட பேக் சைட்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் நம்மளால் ஏறும்போது கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்னு தெரியலங்கிறதுனால வீடியோ எடுக்காமலே வந்துட்டோம். சரி, ஓகே, ரிட்டன் போவையில் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிட்டன் போகிற வீடியோ எடுத்திருக்கோம். அதை நான் உங்களுக்கு அடுத்து அட்டாச் பண்ணுறேன். இந்த மலையை பார்த்தீங்க அப்படின்னா 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. 50 ருபீஸ் ஒரு காருக்கு, 50 ரூபா தான். மேலே வந்தால் ஒரு கோவிலும் இருக்குது. நம்ம வேணும் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இல்லை சாமி கும்பிட விருப்பம் இல்லாதவங்க இந்த மலையில் ஏறி இறங்கினாலே, அது முக்கியமாக அந்த பெல் சவுண்டு வர்ற அந்த பாறை அதை பார்க்குறதுக்குன்னே தான் இங்கே மோஸ்ட்லி வர்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு சென்னையிலேருந்து பக்கத்துலேயே இந்த இது இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து 110 கிலோமீட்டர்ஸு. நாங்கள் தாம்பரத்துலேருந்து போனோம். தாம்பரத்துலேருந்து எங்களுக்கு வந்து 98 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. எங்களுக்கு எக்ஸாக்டாக நாங்கள் சுற்றி திரும்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100-120 கிலோமீட்டர்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஏன்னா எங்களுக்கு போகும்போது கிளியரான அட்ரஸ் தெரியல, அதனால் சுற்றி வந்ததுனால ஒரு 120 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஆனால் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்பாக வந்துட்டோம். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind.